ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபேண்டசி அட்வென்ச்சர் ரிலேட்டடான மூவிஸ், சேம் டைம் நம்ம பார்க்குற மூவிஸில் அந்த ஃபேண்டசி சீக்வன்ஸ் அதிகமாக, ஸோ மெயினாக ட்ராகன் ரிலேட்டடான சீக்வன்ஸ், அந்த ட்ராகன் பேசுகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற மூவியில் ஒரு ட்ராகன் தான் வில்லன். ஓகே, ஸோ டேம்சல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த செஞ்சுரிஸில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிங்டமோட பிரின்சஸ், பக்கத்துலேருந்து ஒரு பிரின்ஸ் இருப்பான் ஒரு கிங்டமில். அங்கேருந்து வெட்டிங்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோயின் அங்கே போகும்போது ரொம்ப அவசரமாக அவங்களுக்கு வெட்டிங் நடத்திட்டு ஒரு பெரிய மவுண்டன்லேருந்து கீழே தள்ளிடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே திடீர்னு நம்ம ஹீரோயின் ஒரு ட்ராகன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்து இதை ரிவீல் பண்ணுறது தான் ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் எதுக்காக அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு பெரிய கிங்டம், அந்த கிங்டமோட கிங் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சில சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போய் அந்த கிங்டமில் ஆக்சுவலாக ஒரு பெரிய குகை இருக்கும் ஒரு மவுண்டன் பக்கத்தில். அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராகன் இருக்கும். அந்த ட்ராகனை நம்ம அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவங்க போகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் அங்கே இருக்காது. அதோட பேபி ட்ராகன்ஸோட எக்கு தான் இருக்கும். இவங்க போகிற டைமில் அந்த எக்லேருந்து அந்த கிராக் ஆகி அந்த பேபி ட்ராகன்ஸும் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த கிங் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லி அந்த 3 ட்ராகன்ஸுமே அங்கேயே ஃபினிஷ் பண்ண சொல்லுவான். அவங்களுமே அதை பண்ணிடுவாங்க. அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த மெயின் ட்ராகன் அங்கே வந்து இதை பார்த்து கோபத்தில் அந்த கிங் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேலஞ்ச் பண்ணும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 3 பேரை நான் இதே மாதிரி ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ அந்த ட்ராகன் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இதனால் அந்த குயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிங்கோட குயின் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரின்சஸையுமே அவங்களோட பையனுக்கு வெட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பிளட்டை அந்த இது கூட மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த பிரின்சஸ் கூட. இந்த மாதிரி 2 பேரும் ஆல்ரெடி ட்ராப்பில் சிக்க வச்சுருக்காங்க. 3வதாக தான் நம்ம ஹீரோயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருவாங்க ஆல்மோஸ்ட். அடுத்த சீனில் அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவங்க தப்பிச்சிருவாங்க. இப்போ அந்த குயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அந்த குகைக்குள்ளே அனுப்புவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் அங்கே வந்து அந்த ட்ராகன் கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட்டிங்லேயே ஸ்பேட் வச்சு அட்டாக் பண்ணி அந்த ட்ராகனை டிஃபீட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து தான் எல்லாருமே சொல்லுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க அந்த சீக்ரெட்டை. ஸோ அந்த குயின் தான் இதுக்கு பின்னாடி இருக்கா, இட் வாஸ் அ ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இது வரைக்கும் ரிவெஞ்ச் எடுத்த எல்லாருமே இன்னசென்ட் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் 2 பேருமே அந்த குயின் இருக்கிற பேலஸுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடுவோம், டிஃபீட் பண்ணிடுவாங்க. டப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த மூவி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகாஸ் இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்லேருந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்குமே கீழே விழுந்ததில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். மேலே பார்த்து ஹெல்ப் பண்ண கேட்குறாங்க. பட் அங்கேருந்து யாருமே அவங்கள கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்குமே ரியலைஸ் ஆகுது இதெல்லாமே அவங்க பிளானடாக பண்ணது தான். இப்போ அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது கிளியராக ஒரு வியூ தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய குகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் லுக் லைக் எ கேவ். ஓகே, ஸோ கேவ். இப்போ ஹீரோயினுமா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்ஸ் இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக பிரைட்டான ஓம்ஸ் இருக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால அதை கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன கிளாத்தில் வச்சுருக்காங்க, பிகாஸ் பிரைட்னஸ்க்காக. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அந்த இடத்துல கொஞ்சமாக வாட்டர் இருக்கும். அதை குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப ஸ்மெல்லாக கெட்டு போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு பெரிய ராக் இருக்கும் மேலே. ஸோ அந்த ராக்லேருந்து தண்ணி கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். அதை குடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த ராக்கையும் டோட்டலாக பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ட்ராகன் ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அந்த ட்ராகன் தான் இந்த மூவியோட வில்லன் அப்படின்னு தோண வைக்கும். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இட் வாஸ் அ ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. அந்த ட்ராகனால் பேச முடியும், ஃபயர் அட்டாக் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. இப்போ ஹீரோயின் அட்டாக் பண்ணிவிட்டு நீ எங்கே போனாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஹீரோயினுமே அந்த குகைக்குள்ளே இன்னொரு சின்ன குகை இருக்கும், அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க. இதே மாதிரி மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ளே தான் ஓடி வந்து மறைஞ்சிக்கிட்டாங்க. நான் யாரையுமே விட்டதில்லை, ஸோ நீயா வந்துடு அப்படின்னு சொல்லி பேசுவோம் அந்த ட்ராகன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாது எதுக்காக அந்த ட்ராகன் அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு. இப்போ அவங்க இருக்கிற அந்த குகைக்குள்ளே சுற்றி பார்க்குறாங்க. நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது. அந்த ட்ராயிங்ஸை பார்க்கும்போது ஒரு மேப்பு மாதிரி இருக்கும்.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதில் ஸ்டக் ஆன எல்லாருமே அங்கேருந்து எப்படி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அந்த மேப்பை கரெக்டாக நோட் பண்ணி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த மவுண்டனோட எட்ஜுக்கு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அது வழியாக எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் வந்துடும். திரும்பவும் போய் மறைஞ்சிப்பாங்க. இப்போ அவுட் சைடில் ஒரு சவுண்ட் கேட்கும், ஒரு சில சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிடுற மாதிரி. ஹீரோயினோட ஃபாதர் அவரும் அவரோட சோல்ஜர்ஸையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வருவார் நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டைமில் அந்த ட்ராகன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ட்ராகனும் ட்ரை பண்ணோம், பட் அதால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ கோவத்தில் பயங்கரமாக அந்த இடத்த அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே guys, ஸோ அகைன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஓகே, என் ஃபேஸை பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது கைஸ் ஆக்சுவலாக. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறே இருக்காது. ஓகே, இது யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கணும் கைஸ், ஓகேவா? நிறைய மூவிஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே சடனாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ டேம்சல் அந்த மூவியை பற்றி பேச ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டேம்சல் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி மூவியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாட் ஓன்லி ஃபேண்டசி வித் அட்வென்ச்சர்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சூப்பராக. எனக்கு மட்டும் இங்கே இருந்தும் ப்ராப்ளம் வருதுன்னே தெரியல கைஸ். ப்ராப்ளம் பார்த்தீங்களா, இது கூட ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ப்ராப்ளம் மேக் மீ ஸ்ட்ராங் இல்லை வீக்கர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2024 வந்த டேம்சல் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 1018 செஞ்சுரிஸ் இருக்கும்ல, அங்கே நடந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி மாதிரி. ஒரு பெரிய கிங்டம் இருக்குது. அந்த கிங்டமில் நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பிரின்சஸ். பக்கத்தில் இன்னொரு கிங்டம் இருக்குது. அந்த கிங்டம்லேருந்து ஒரு நாளைக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் வருது. எங்கள் பிரின்ஸை உங்கள் பிரின்சஸுக்கு வெட்டிங் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஓகேனா ஒரு 3 days வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அந்த கிங்டமோட நம்ம ஹீரோயினோட ஃபாதருமே எல்லாருமே அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பிரின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அவங்க யாருக்குமே தெரியாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அந்த பிரின்ஸுக்கும் அந்த பிரின்சஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக பெருசாக யாருக்குமே சொல்லாமல், இன்க்ளூடிங் நம்ம ஹீரோனோட ஃபேமிலி மெம்பர்ஸே இல்லாமல் ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் இருக்கும் மவுண்டைன் மேலே. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணுறாங்க. வெட்டிங் நடக்குது. அந்த இடத்துல சிலர் இருப்பாங்க, பட் யாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சேடாக இருப்பாங்க. அதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெட்டிங் முடிஞ்சதுமே அந்த குயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கையில் கட் பண்ணி ஹீரோனை கையும் லைட்டாக கட் பண்ணி அந்த 2 பிளட்டையும் சேர்த்துப்பாங்க. ஸோ ராயல் பிளட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அங்கே நடக்கிற எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு புரியாது. அவங்களுமே ஷாக்கிங்காக இருப்பாங்க. இப்போ சடனாக அந்த பிரின்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போய் அந்த மவுண்டனோட எட்ஜில் இருந்து கீழே போட்டுருவான். ஸோ அது டோட்டலாக செம ட்விஸ்ட்டு. எதுக்காக பண்ணான் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் தெரியும் இட் வாஸ் அ பிக்கஸ்ட் ட்ராப். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி ஹீரோனை கையும் லைட்டாக கட் பண்ணி அந்த 2 பிளட்டையும் சேர்த்துப்பாங்க. ஸோ ராயல் பிளட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அங்கே நடக்கிற எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு புரியாது. அவங்களுமே ஷாக்கிங்காக இருப்பாங்க. இப்போ சடனாக அந்த பிரின்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போய் அந்த மவுண்டனோட எட்ஜில் இருந்து கீழே போட்டுருவான். ஸோ அது டோட்டலாக செம ட்விஸ்ட்டு. எதுக்காக பண்ணான் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் தெரியும் இட் வாஸ் அ பிக்கஸ்ட் ட்ராப். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க.